குட் மார்னிங். நான் டாக்டர் பத்மபிரியா, மகப்பேறு மருத்துவர், ஜெயம் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், திருச்சி. இப்போ சில பேஷண்ட்ஸ் நம்மளுக்கு வராங்க. என்னன்னா, குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம இந்த ரிவர்சல் பண்ணால் குழந்தை தரிக்குமா அப்படின்றது நம்ம பார்க்க முடியும். இதில் வந்து 2 விதத்தில் பண்ணலாம். ஒன்று வந்து டியூபல் ரீகனலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு மெத்தட் வந்து ஐவிஎஃப். இது 2 மெத்தடில் தான் ஸ்டெரிலைசேஷன் பண்ண பேஷண்ட்ஸ்க்கு நம்ம வந்து குழந்தைக்கு ட்ரை பண்ண முடியும். இப்போ டியூபல் ரீகனலைசேஷன்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த கட்டான டியூப்ஸை வந்து ஸ்பெஷலாக நம்ம சூச்சர் மெட்டீரியல் வச்சு அந்த 2 கட்டெண்டையும் சேர்த்து தையல் போட்டு பண்ணுறது. ஸோ தட் அந்த கண்டினியூட்டியை மெயின்டைன் பண்ணுறது. இதுதான் ரீகனலைசேஷன். இந்த ரீகனலைசேஷன் ப்ரொசீஜரில் வந்து கண்டிப்பாக உண்டாகுமா குழந்தை அப்படின்னா, நம்ம 6 months வெயிட் பண்ணணும். ஏன்னா அந்த தையல் வந்து நம்மளுக்கு ஆறணும். அதுக்கு முன்னாடி கன்சீவ் ஆயிட்டு அப்படின்னா அந்த ரிஸ்க் ஆஃப் எக்டாபிக் பிரெக்னன்சி, அதாவது டியூப்லேயே கருத்தரிக்கிற வாய்ப்பு வந்து ஜாஸ்தி. அதே மாதிரி போஸ்ட் டியூபல் ஸ்டெரிலைசேஷன் ரிங் வழியாக பண்ணியிருக்காங்க, லாப்ரோஸ்கோப்பியில் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலுமே நம்ம அந்த ரிங்கை ரிமூவ் பண்ணிட்டு அந்த 2 எண்ட் ஆஃப் த டியூபை வந்து நம்ம சூச்சர் பண்ணி கேனலைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த டியூப் ஃபுல்லுமே பிளாக் ரிலீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் கொஸ்டின் தான். ஏன்னா கண்டிப்பாக இதில் வந்து ஒரு 40 to 50% தான் நம்மளுக்கு சக்ஸஸ் ரேட் கிடைக்கும். ஏன்னா எவ்வளோ டியூப்ஸ் கட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. இப்போ சப்போஸ் நம்ம காட்ரைசேஷன் அந்த மாதிரி கொஞ்சம் டியூப்ஸ் பிளாக்காக இருந்துச்சுன்னா நிறைய போர்ஷன் ஆஃப் த டியூப் டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ அந்த டியூபோட ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப துல்லியமாக ஏற்படுத்தும். அதனால அது திருப்பி ரிவர்ஸ் ஆகுமா அப்படின்றது வந்து கண்டிப்பாக ஷியோராக யாராலையும் சொல்ல முடியாது. இன்னொரு மெத்தட் ஆஃப் கன்சீவிங் என்ன அந்த மாதிரி ஸ்டெரிலைசேஷன் பண்ணுறதுன்னா ஐவிஎஃப். அதாவது இந்த டியூப்ஸ் நம்ம பிளாக்காக இருந்தாலும் கவலை இல்லை, நம்ம கருமுட்டைகள் எடுத்துட்டு விந்து அணுக்கள் எடுத்து வெளியிலேயே கரு உண்டாகி கர்ப்பப்பை மட்டும் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு அது வைக்கிறது. அதுலேயும் சக்ஸஸ் ரேட் வந்து 40 to 50%. இப்போ இந்த டியூப் ரீகனலைஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு சக்ஸஸ் ரேட் இல்லை அப்படின்னா திருப்பி நம்ம அடுத்த ட்ரீட்மெண்ட் சஜஸ்ட் பண்ணுறதும் ஐவிஎஃப் தான். ஸோ இதை உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு எந்த முறை, எது சர்ஜரிக்கு போகிறதா திருப்பியும் இல்லைன்னா டைரெக்டாக ஐவிஎஃப் போகிறதா அப்படின்றது ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் மாறுபடும். நான் சொன்ன மாதிரி அம்மாவோட ஏஜ், ஹஸ்பண்டோட செமன் பேராமீட்டர்ஸு, அதே மாதிரி உங்களுக்கு வேறு எதுவும் யூட்ரஸில் குறைபாடு இருக்கா, எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கா, அடினோமயோசிஸ் இருக்கா, இந்த மாதிரி பல விஷயங்கள் வச்சு தான் நம்மளுக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம சஜஸ்ட் பண்ணோம். அதனால உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த மெத்தட் உங்களுக்கு வந்து எது ஒத்து வரும் அப்படின்றத உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற போது நீங்கள் அதை பண்ணிக்கலாம். பட் எதாக இருந்தாலும் நீங்கள் சீக்கிரம் டிசைட் பண்ணணும். ஆஃப்டர் த ஏஜ் ஆஃப் 40 அப்படின்ற போது சக்ஸஸ் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால நீங்கள்